ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யோர் டேவிட் அன்பு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு காலங்காலமாக தெரிஞ்ச ஒரு வார்த்தையோட தமிழாக்கத்தை இன்னைக்கு புது ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன வேர்டுனா ஃபார் அப்படிங்கிற வேர்டு. இதுக்கு நமக்கு ஒரு மீனிங் தெரியும். ஆனால் அந்த மீனிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. இதுக்கு இன்னொரு ஆங்கிளில் ஒரு மீனிங் இருக்குது. அது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இன்னைக்கு நாம் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எங்கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கிறது ரெடியாக இருக்கீங்களா? எஸ், சூப்பர். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ ஒரு பெட்டர் ஐடியா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன மீனிங்கில் வருதுன்னே தெரியாது. யூசேஜே வேறு, அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, இப்போ லைவில் இருக்க எல்லாத்துக்குமே மறுபடியும் நான் ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறேன். அண்ட் வித்தவுட் டிலே நாம் என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நார்மலாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இந்த ஃபார், டூ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இல்லாமல் இருக்காது. டூ அப்படிங்கிறது ஒரு பெரிய கடலுங்க. நான் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபாரே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் தான். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால இந்த ஒரு தனிப்பட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பரேட்டாக இருக்க இந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி பாருங்க. இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு நார்மலாக இருக்கிற மீனிங் என்னென்னா காக. இது என்ன வார்த்தையோட சஃபிக்ஸாக வருது அப்படின்னா அதற்காக அப்படிங்கிற வார்த்தையோட சஃபிக்ஸாக வருது. சரிங்களா? அங்கே பாருங்கள், அதற்காக அப்படிங்கிற வார்த்தையோட சஃபிக்ஸ் என்ன இருக்குது, காக. அந்த காக நம்ம இங்கே போடுறோம். ஓகே, இது பேசிக்காக இருக்கக்கூடிய அர்த்தம். இது நமக்கு தெரியும். எப்படி வரும் இங்கே பாருங்களேன். ஃபார் சென்னை. ஓகே, ஃபார் சென்னை நம்ம என்ன சொல்லுவோம், சென்னைக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள், ஃபார் ஹிம் என்ன சொல்லுவோம், அவனுக்கு, அவனுக்காக. ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபார் டேவிட். இதற்கு என்ன அர்த்தம், டேவிட்டுக்காக. ஓகே, ஃபார் மை ஃப்ரெண்ட், ஃபார் மை ஃப்ரெண்ட் இது என்ன சொல்லுவோம், எனது நண்பனுக்காக. இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். இன்றைக்கி இதை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதனால் இதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டு ஓரமாக தள்ளி உட்கார வச்சிடலாம். அது அங்கே இருக்கட்டும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி ஃபார் வந்துச்சு அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ப்ரிப்போசிஷன். சரிங்களா? மறக்கக்கூடாது, ஒவ்வொரு டேர்மும் முக்கியம். எப்படி நவுனுக்கு முன்னாடி தான் இது வரைக்கும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். அப்படி பண்ணும்போது அதோட அர்த்தம் என்னவாக வருதுன்னா ப்ரிப்போசிஷனாக வருது. இன்றைக்கி நாம் இந்த ஃபாரை எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜங்ஷனாக பார்க்க போகிறோம். கன்ஜங்ஷன். சரி, கன்ஜங்ஷன் என்ன, இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் இணைப்பு சொல், பாலச்சொல், பாலமாக இருக்கக்கூடிய சொல். அதுதான் என்னது, கன்ஜங்ஷன். ஓகே, ஜங்ஷன் அப்படின்னா சந்திப்பு. அந்த சந்திப்பை கனெக்ட் பண்ணுறதுனால கன்ஜங்ஷன். ஓகே, இது என்னோட அனாலஜி, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? ரைட். இப்போது ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். ஐ டிட் நாட் கோ டு த ஸ்கூல். I did not go to the school for I was not feeling well. I was not feeling well. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். I did not go to the school for I was not feeling well. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காக அப்படிங்கிற அர்த்தம் இருக்கா, அதை எப்படி ஃபிட் பண்ணுங்க, காக. ஓகே, பாருங்கள், for I was not feeling well. நான் உடல்நிலை சரியில்லாதிருந்த காரணத்திற்காக என்னால் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. இப்படி சொன்னால் அர்த்தம் வருதா? கொஞ்சம் யோசிச்சு எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாதான் எனக்கு புரியும். அதனால தான், எனக்கு உடல்நிலை சரியில்லாததுக்காக நான் ஸ்கூலுக்கு போகவில்லை, அதற்காக நான் ஸ்கூலுக்கு போகவில்லை. அதாவது எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் ஸ்கூலுக்கு போகலைன்னா அங்கே அர்த்தம் இருக்குது. எனக்கு உடல்நிலை சரியில்லாததற்காக நான் ஸ்கூலுக்கு போகவில்லை அப்படின்னா அங்கே ஏதோ இடிக்குது, மீனிங் கரெக்டாக வரல. ஆனால் இந்த மாதிரி சென்டென்சஸில் நீங்கள் ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் காக அப்படிங்கிற அர்த்தத்தில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இந்த இடத்துல கன்ஜங்ஷனாக இந்த வார்த்தை வரும் பொழுது இதனுடைய அர்த்தம் ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லாட்டி பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில், அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம ஃபாரை வச்சுருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸ்டுங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் சென்டென்ஸாக இருக்கும் இது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை. எத்தனை நாள் நம்ம பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது, ஃபாருக்கும் பிகாஸோட அர்த்தம் இருக்குது. ஓகே, பாருங்கள்.
ஸோ இந்த ஃபார் எந்தெந்த இடத்துலலாம் ஏனெனில் பிகாஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இல்லாட்டி பொதுவாக ஃபார்னாலே காக தானே, எல்லா இடத்துலையுமே நாங்கள் காக காகன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த ஃபாரை நாங்கள் பிகாஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 100% வரும். சொல்கிறேன், கவனிங்க. ஃபாருக்கு அடுத்து நாம் வழக்கமாக உபயோகப்படுத்துகின்ற சென்டென்ஸில் என்ன மாதிரி ஃபார்ம் வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன். ஐ பிளேட் ஃபார் மை டீம் அப்படின்னு நீங்கள் எழுதுகிறேன். இது ஒரு சின்ன சென்டென்ஸ். ஐ பிளேட் ஃபார் மை டீம், நான் என்னோடய டீமுக்காக விளையாண்டேன். ஐ பிளேடு ஃபார் மை டீம், என்னோடய டீமுக்காக விளையாண்டேன். இந்த இடத்துல இந்த ஃபாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் நவுன் மட்டும்தானே இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நவுன் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபாருக்கு அடுத்து பாருங்கள், ஒரு முழு வாக்கியமே இருக்குது. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அது ஏனெனில் அப்படிங்கிற மீனிங்கில் வருதா இல்லை காக அப்படிங்கிற மீனிங்கில் வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, பாருங்களேன். ஃபார் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு இருந்தால் அங்கே ஏனெனில் அர்த்தம். அப்போது ஐ டிடன்ட் கோ டு த ஸ்கூல் பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். இப்போ கரெக்டு. ஓகே, இங்கே பாருங்கள். ஐ பிளேடு ஃபார் மை எக்ஸாம். பிகாஸ்ன்னு போட்டிங்கன்னா மீனிங் வராது. பிகாஸ்ங்கிற மீனிங்கே இங்கே வராது. ஏன் அப்படின்னா ஃபாருக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தான் இருக்குது? ஒரு நவுன் தான் இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபாருக்கு அப்புறம் ஒரு சின்ன நவுன் வந்துச்சுன்னா அது காக அப்படிங்கிற அர்த்தத்துலையும், ஃபாருக்கு அப்புறம் ஒரு முழு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஏனெனில் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வரும். நான் நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன். பைபிள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சென்டென்ஸாக போகும். என்னடா இது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அதற்கப்புறம் கரெக்டாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு புது பிகாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுருக்கீங்க, ரைட்? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே தமிழ் எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா கன்வெர்ட் பண்ணி வந்துட்டுருப்போம், கரெக்டுங்களா? அதில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் தமிழில் இருக்க சென்டென்ஸை இங்கிலீஷ்க்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ தவிர, இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தமிழில் வந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஓகே, என்னோடய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணணும்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் அதே பேட்டர்னை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக ஒரு சென்டென்ஸ் அதே பேட்டர்னோட இங்கிலீஷில் வந்துச்சுன்னா தமிழில் யோசிக்க வராது. சரிங்களா? அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்லேயும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், இங்கிலீஷ்லேயும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ரைட். பாருங்கள், நமக்கு சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலாவில் மெயின் கிளாஸ் வரணும், அதை தொடர்ந்து ஃபார் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ். பாருங்கள், நான் சீக்கிரம் செல்ல வேண்டும் ஏனெனில் 10 நிமிடத்தில் எனக்கு சந்திப்பு உள்ளது. சந்திப்புனா மீட்டிங், ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் 10 நிமிடத்தில் ஒரு சந்திப்புக்காக செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எப்படி பண்ணுமாமா? சீக்கிரமாக போகணுமாமா. ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸுக்கு முன்னாடிலாம் போட்டுறாதீங்க. இருக்கிற சென்டென்ஸ் என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பழகுங்க. ஏன் தெரியுமா? ரெண்டுமே கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதுக்காக நான் சொல்கிறேன். ரெண்டுமே கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இடத்த மாற்றக்கூடாது. மாற்றினா மீனிங் மாறிடும். ஓகே, ரைட். நான் சீக்கிரம் செல்ல வேண்டும். ரொம்ப சிம்பிள். ஐ மஸ்ட் ஹரி. அவ்வளோதான். ஐ மஸ்ட் ஹரி. நான் சீக்கிரம் செல்ல வேண்டும். ஐ மஸ்ட் ஹரி. இதுதான் சிம்பிளாக சொல்லியாச்சு. இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மஸ்ட் ஹரினா நான் சீக்கிரம் செல்ல வேண்டும், கமா ஏனெனில். இப்போ ஃபார்னு என்ன அர்த்தத்தில் வருது? பிகாஸ். ஓகே, ஃபார் 10 நிமிடத்தில் எனக்கு சந்திப்பு உள்ளது. 10 நிமிடத்தில் எனக்கு சந்திப்பு உள்ளது. ஃபார் ஐ ஹாவ் அ மீட்டிங். 10 நிமிடத்தில் தானே சொல்கிறோம். 10 நிமிடத்துக்குள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன் அப்படிங்கிற வார்த்தை போடுங்க. இன் 10 minutes. அவ்வளோதான். இன் 10 minutes. சிம்பிள். பாருங்கள், ஐ மஸ்ட் ஹரி ஃபார் ஐ ஹாவ் அ மீட்டிங் இன் 10 minutes. I must hurry for I have a meeting in 10 minutes. ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கான கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிறது பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு வருது. அடுத்து, நாம் மற்றவர்களிடம் அன்பாக இருப்போம் ஏனெனில் நாம் அனைவரும் மனிதர்கள். என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நாம் மற்றவர்களிடம் அன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருமித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்.
இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன ஃபார்மெட் வரும் அப்படிங்கிறது டக்குன்னு மைண்டுக்குள்ளே வரணும். என்ன வரும் என்ன வரும் சொல்லுங்கள், கொஞ்சம் அப்படியே யோசிங்க. என்ன வரும்? இதெல்லாம் தான் ரிவிஷன்னு சொல்கிறது. சூப்பரு, சூப்பர் சார், மேடம் சூப்பர், பரவாயில்ல, இதே தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், அந்த ஐடியாஸை ட்ராக் பண்ணுங்கள். கரெக்டாக நினச்சிட்டிங்க, எழுதிடலாம். பாருங்கள், நாம் மற்றவரிடம் அன்பாக இருப்போம். ஓகே, லெட்ஸ் பி கைண்ட் டு அதர்ஸ். அவ்வளோதான். லெட்ஸ் பி கைண்ட் டு அதர்ஸ். நாம் மற்றவர்களிடம் அன்பாக இருப்போம். இந்த அதர்ஸுக்கு முன்னாடி த போட்டு விட்றாதீங்க, போட்டால் தப்பு வராது. ஓகே, அது தேவையில்லாத ஆர்டிக்கிள். அங்கே பாருங்கள், லெட்ஸ் பி கைண்ட் டு அதர்ஸ். லெட்ஸ் பி கைண்ட் டு அதர்ஸ். நாம் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருப்போம். ஃபார் ஓகே, நாம் அனைவரும் மனிதர்கள். நாம் அனைவரும் மனிதர்கள். வி ஆல் ஆர் ஹியூமன். ஓகே, இல்லாட்டி வி ஆர் ஆல் ஹியூமன். எது போட்டாலும் கரெக்டு தான். வி ஆர் ஹியூமன், வி ஆர் ஆல் ஹியூமன், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு இல்லை. அதை விட்டு போட்டு இந்த ஆளை தூக்கி கடைசியில் போட்டால் தான் தப்பு. வி ஆர் ஹியூமன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு வந்துடும். ஓகே, பாருங்கள், வி ஆல் ஆர் ஹியூமன், வி ஆர் ஆல் ஹியூமன், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு இல்லை. சரி பாருங்கள், லெட்ஸ் பி கைண்ட் டு அதர்ஸ். லெட்ஸ் பி கைண்ட் டு அதர்ஸ் ஃபார் வி ஆர் ஆல் ஹியூமன். வி ஆர் ஆல் ஹியூமன், வி ஆல் ஆர் ஹியூமன், எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். தே செலிப்ரேட்டட் their victory. இப்போ இங்கிலீஷில் இருக்குது, தமிழுக்கு பார்க்கலாம். தே செலிப்ரேட்டட் their victory ஃபார் தே ஒர்க்டு ஹார்ட் டு அச்சீவ் இட். இப்போது தமிழ் இருக்கிறனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் தனித்தெங்காவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட் வரும். ஏன்னா ஃபார்ங்கிற வார்த்தை வருது. பிகாஸ்ன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தால் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்து. என்னது? ஃபாருக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், என்ன டென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். என்ன இருக்குது? V2. இங்கே என்ன இருக்குது? V2. இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பழகிக்கணும். இது வரைக்கும் நம்ம தமிழ்லேருந்தே தான் இங்கிலீஷ் பார்த்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு எப்படி மீனிங்கை பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சென்டென்ஸை பார்த்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருக்க மெயின் வெர்பை பாருங்கள், என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா மற்ற விஷயமெல்லாம் தானாக வந்துடும். தே செலிப்ரேட்டட் their victory. செலிப்ரேட்டட்னா கொண்டாடுதல். அப்போது கொண்டாடுகிறார்களா, கொண்டாடினார்களா, கொண்டாடுவார்களா, அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? தே செலிப்ரேட்டட் their victory. அவர்கள் ஓகே, their victory. அவர்களுடைய வெற்றியை. வெற்றியை. ஓகே, வெற்றினா வெற்றி, their victoryனா அவர்களோட வெற்றியை. சரிங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது ஃபஸ்ட் இருக்குது, சென்டென்ஸில் இது செகண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு நீ அப்படியே போட்டுட்ட, செகண்ட் செலிப்ரேட்டட் அதை தான் நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வராது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நவுன் சென்டென்ஸோட ஃபஸ்ட்லேயே வந்துடும் தமிழுக்கு மாறும் பொழுது. ஆனால் செகண்ட் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்பு இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் தான் வரும். தமிழில் வேர்பு சென்டென்ஸோட கடைசியில் தான் வரும். நீங்கள் வேணால் 10 சென்டென்ஸ் சொல்லி வேணால் பாருங்கள். இப்போ நான் கூட சொன்னல, சொல்லி வேணால் பாருங்கள், அது வேர்பாக கடைசியில் வந்துருச்சு இல்லை. ஓகே, நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே நிறைய ஐடியாஸ் எனக்கு வருதுங்கிறது வேர்பு கடைசியில் தானே சொன்ன தமிழை சொல்லும் பொழுது. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் வேர்பு கடைசியில் தான் வரும். அப்போது நம்ம இங்கே அந்த பர்டிகுலர் வேர்பை கடைசியில் தான் எழுதணும். அவர்களுடைய வெற்றியை கொண்டாடினார்கள். ஓகே, கொண்டாடினார்கள். ஓகே, கமா ஃபார் தான் இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு என்ன போடுங்க? ஏனெனில் தே ஒர்க்டு ஹார்ட் டு அச்சீவ் இட். ஒர்க்டு ஹார்ட், கடினமாக உழைத்தார்கள். எதற்கு? டு அச்சீவ் இட், அதை அடைவதற்கு கடினமாக உழைத்தார்கள். எழுதுங்க. ஏனெனில் அவர்கள் அதை அடைய கடினமாக உழைத்தார்கள். பாஸ்ட், அதனால அப்படி சொல்கிறோம். ஓகே, கடினமாக உழைத்தார்கள். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். தமிழ் சென்டென்ஸாக இருக்கனால தமிழில் மறுபடியும் உங்களுக்கு படித்து காட்டணும் அவசியம் கிடையாது, பார்த்துக்கோங்க. ஓகே, தே செலிப்ரேட்டட் their victory ஃபார் they worked hard to achieve it. தமிழில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து, she was hesitant to speak for she feared judgment.
நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெசிடென்ட் அப்படின்னா தயக்கப்படுதல், ஹெசிடேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெசிடேட் அப்படின்னா அது வேர்ப். ஹெசிடென்ட் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகே, நல்லா கவனிக்கணும். ஹெசிடென்ட்டு இங்கே பாருங்களேன், அட்ஜெக்டிவ்னா யார்? நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு வார்த்தை. இது புதுசாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அட்ஜெக்டிவ். இப்போ பாருங்களேன், ஷீ வாஸ் குட்னு நான் போடுறேங்க. ஷீ வாஸ் குட், அவள் என்னது, நல்லவளாக இருந்தாள், இல்லாட்டி அவள் நல்லவள்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் ஹெசிடென்ட், தயக்கம்ங்கிற வார்த்தை எங்கே போடுறோம் அப்படின்னு என்ன, அவள் பேச தயங்குனான்னு அர்த்தம். அவளுடைய அந்த பர்டிகுலர் குவாலிட்டியை நம்ம சொல்கிறோம். அவளுக்கு தயக்கம் இருந்தது. ஓகே, அவள் தயங்கக்கூடியவளாக இருந்தாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? பாருங்கள், ஷி வாஸ் ஹெசிடென்ட் டு ஸ்பீக். அவள் பேச தயங்கினாள். அவள் பேச தயங்கினாள், கமா ஃபார், அப்போ ஏனெனில் பாருங்கள், ஷி ஃபியர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். சொல்லுங்கள், ஃபியர் அப்படின்னா நாம் பயப்படுறதா, நம்மளை பார்த்து மற்றவங்கள பயப்படுறதா? எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபியர் அப்படின்னா ஐ ஃபியர் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். இதற்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை பார்த்து பயப்படுறேன்னு அர்த்தமா, இல்லை நீங்கள் என்ன பார்த்து பயப்படுறீங்க, இல்லை நான் உங்களை பயமுறுத்துறேன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? சூப்பர், வெரி குட். சரியான புரிதல் உங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். ஃபியர் அப்படின்னா நாம் ஒருத்தங்களை பார்த்து பயப்படுறது. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்க, இல்லாட்டி நாம் மற்றவங்கள பயமுறுத்தணும்னா ஃப்ரைட்டன். ஓகே, நிறைய வார்த்தை இருக்குது, நீங்கள் இந்த வார்த்தையை சிம்பிளாக கற்று வச்சுக்கோங்க. அப்போது அவள் அந்த தீர்ப்பை நினச்சி என்ன பண்ணுறாளம்மா, பயந்தாள். அவ்வளோதான். பாருங்கள், ஏனெனில் அவள் இந்த தீர்ப்புக்கு பயந்தாள். என்ன தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு பயந்தாள். என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு என்ன பண்ணல, அந்த பொண்ணு பேச ரொம்ப தயக்கப்பட்டுச்சு. அவள் பேச தயங்கினாள், ஏனெனில் அவள் தீர்ப்புக்கு பயந்தாள். பாருங்கள், she was hesitant to speak for she feared judgment. ஃபார்ங்கிற வார்த்தை தான் நான் படிச்சுட்டு இருக்கோம், அதனால் ஃபார். ஓகே, பாருங்கள், she was hesitant to speak for she feared judgment. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். இப்போ அடுத்த ஸ்லைடு பாருங்களேன். நான் நடந்தே செல்ல தீர்மானித்தேன், ஏனெனில் பேருந்து மிகவும் கூட்டமாக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நடந்தே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டிசைடட் டு வாக்குன்னு சொல்லுவீங்க. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ சோஸ் டு வாக் அப்படின்னு சொல்லலாம். ஐ சோஸ் டு வாக். ஓகே, இல்லாட்டி ஐ டிசைடட் டு வாக், ரெண்டுமே கரெக்டு தான். ஐ சோஸ் டு வாக், ஐ டிசைடட் டு வாக். நான் நடந்து செல்ல தீர்மானித்தேன், ஏனெனில் ஃபார். ஓகே, பேருந்து மிகவும் கூட்டமாக இருந்தது. இதற்கு என்ன அர்த்தம்? நாம் அந்த பேருந்தோட நிலைமையை சொல்கிறோம். அப்போ என்ன மாதிரியான டென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்மட் யூஸ் பண்ணணும்? இருந்தது அப்படிங்கிறதுனால பாஸ்ட் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், மெயின் வேர்பா பி வேர்பா? பி வேர்பு, சிம்பிள், அவ்வளோதான். ஏனெனில் பேருந்து மிகவும் கூட்டமாக இருந்தது. ஃபார் த பஸ் வாஸ் டூ crowded, அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், I chose to walk for the bus was too crowded. I decided to walk for the bus was too crowded. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபார் போட்டு பேசும் பொழுது பேசுவீங்க தான் இனிமேல் நீங்கள். எஸ், வெரி குட். அப்படி தான் ஒவ்வொன்றும் புதுசாக என்ன கற்றுக்கிறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நாம் ரெடி ஆகிக்கணும். ஓகே, கடைசியாக கூட சேர்ந்து ஒரே டைம் இந்த சென்டென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். I chose to walk for the bus was too crowded. நான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் ஏன்னா நான் இங்கிலீஷை டெவலப் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணணும், என்னோடய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும். எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்கள், லைவாக ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக எழுதுறீங்கன்ட்டு. வெரி குட். நிறைய பேர் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கடன்னு வருது அப்படியே. சூப்பர். அவ்வளோதான், சிம்பிள் எழுதிட்டீங்க. வெரி குட். சொல்லுங்கள், நான் இந்த வீடியோவை பார்க்குறேன். ஐ எம் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் ஐ ஷுட் டெவலப் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சிம்பிள், வெரி சிம்பிள். ஐ எம் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார்
ஐ ஷுட் டெவலப் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த ஷுட்டுக்கு பதிலாக ஹேவ் டு, மஸ்ட்டு எது வேணால் போட்டுக்கலாம். அப்படி போட்டிருந்தீங்கனாலும் உங்கள் ஆன்சர் கரெக்ட். சரி, இப்போ ஹோம்ஒர்க் போயிடலாம். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுது தானே இந்த கான்செப்ட்? புரிஞ்சுது அப்படிங்கிறவங்க எஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 1 சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எஸ்ன்னு போட்டுட்டு அதற்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் ஹோம்ஒர்க் பாருங்கள். ஒவ்வொரு நொடியையும் கொண்டாட வேண்டும், ஏனெனில் வாழ்க்கை நிலையற்றது. டெம்பரவரி இல்லாட்டி பெர்மனெண்ட் கிடையாது, எது வேணாலும் போட்டு சொல்லுங்கள். நான் கடிகாரத்தை பயன்படுத்துவதில்லை, ஏனெனில் என்னிடம் தொலைபேசி உள்ளது. எனது மகன் தினமும் உடற்பயிற்சி செய்கிறான், ஏனெனில் அவன் காவலனாக வேண்டும் என்று விரும்புகிறான். ஓகே, காவலனா போலீஸ். சரிங்களா? நீங்கள் வேறு ஏதாவது போட்டு விட்றாதீங்க, போலீஸ். அடுத்து பாருங்கள். அவர்கள் தண்ணீரை தேடினார்கள், ஏனெனில் அவர்கள் தண்ணீரை எடுத்து வர மறந்துவிட்டனர். ரொம்ப சிம்பிள், ரைட்? இப்போ இதற்கான சென்டென்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் எழுதி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் கூட ஓகே தான், பட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்குற அது வரைக்கும் ஃபார் அப்படிங்கிறதுக்கு பிகாஸ் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாமல், நம்ம சேனலை மறந்துடாமல் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.